கல்லூரி முதல்வர் டாக்டர் காஞ்சனா அவர்கள், மாணவர் நல அலுவலர் டாக்டர் பாக்கிய சாலில் அவர்கள், மதுரை வேளாண்மை கல்லூரி முன்னாள் மாணவர் சங்க தலைவர் எஸ் மோகன் அவர்கள், செயலாளர் ஜே கௌமுது அவர்கள், இணை செயலர் ஜி மணிசேகரன் அவர்கள் மற்றும் இந்த குழுவிற்கும் ஆசிரியர்கள் மாணவிகள் அனைவருக்கும் எனது வரவேற்பு தெரிவித்து இந்த லெக்சரை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இந்த டாபிக் வந்து PCOS அப்படின்னு கொடுத்துருக்கேன். PCOS சொன்னா உங்களுக்கு யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா? அப்ரிவியேஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? என்ன ஐடியா? எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார் இருக்கீங்க. பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அடாலசன்ஸ் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இந்தியன் இன்சிடென்ஸ் பார்த்தோம்னா ஒரு அட்லீஸ்ட் 9 to 16% இருக்கு. ஓவரால் பார்த்தோம்னா 9 to 36% இன்சிடென்ஸ் இருக்கு. ஸோ இந்த சிண்ட்ரோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1935ல ரெண்டு சயின்டிஸ்ட் ஸ்டீவ் அண்ட் லெவன்டால் அப்படின்னு ரெண்டு சயின்டிஸ்ட் they described this syndrome. That is இப்போதான் சிண்ட்ரோமா வந்திருக்கு. In 1935 they found that many women were obese. அவங்க வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு, மின்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு group of symptoms இருந்துச்சு. And they diagnosed as Steve-Leventhal syndrome. And this Steve-Leventhal syndrome, they even went to the end of even transecting a part of ovary volume பெருசா இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஓவரி, ஒரு பார்ட் ஆஃப் த ஓவரியை வெட் டிசெக்ஷன் அப்படின்னு சர்ஜரி பண்ணுற அளவுக்குலாம் அப்போவே they were doing that treatment. So now coming to the introduction. So later நிறைய protocols, Rotterdam criteria, the National Institute of Health, இந்த மாதிரி they all formulated a group of symptoms that contributes to polycystic ovarian syndrome. So coming to the etiopathogenesis, this is what I already described. So coming to the next. So etiopathogenesis na எதனால வருது? So just like that ஒரு டைபாய்ட் ஃபீவர் வந்து ஒரு சால்மோனெல்லா டைபிங்கிற பாக்டீரியானால வருதுன்னு சிம்பிளா polycystic ovarian syndrome சொல்ல முடியாது. ஈட்டியாலஜி பார்த்தோம்னா நிறைய ஈட்டியாலஜிஸ் இருக்கு. ஒன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, பர்த்லயே ஒரு மதரோட ஓம்ல இருக்கிற ஒரு ஃபீட்டஸ் வந்து ஒரு growth retarded fetus, they say it as intrauterine growth restriction. அந்த பேபிஸ் they have a small for a big baby. அது பிறந்ததுக்கு அப்புறம் what happens is further they become obese, they get sugar earlier, they get hypertension. அது ஒரு சூழ்நிலையில ஒரு செடென்டரியா ஒரு லைஃப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா they go for a polycystic ovarian syndrome. So where does this start? This starts in the intrauterine life. So plus genetic factors. What genetic factors in the sense what I mean is ஒரு 70% வந்து is heritable. Heritable-னா இப்போ அம்மாவுக்கு PCOS இருந்தா குழந்தைக்கு PCOS இருக்கு அந்த மாதிரி. ஸோ ஒரு PCOS இண்டிவிஜுவலை பார்த்தோம்னா அவங்களோட மதர்ஸ் 30% PCOS இருந்திருப்பாங்க, அவங்களோட சிஸ்டர்ஸ் 40% PCOS இருந்திருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ heritable condition. Along with that, environmental factors plays a role, and finally you get into this PCOS. So this is the menstrual cycle. This is a normal menstrual cycle. So this is the follicular phase and this is the luteal phase. First 14 days நம்மளோட cycle, நம்ம periods எதனால வருது? நம்மளுக்கு ஒவ்வொரு மந்த்தும் we have a menstrual flow. Menstrual flow எதனால வருது? It is nothing but the shedding of the endometrium. நம்ம யூட்ரஸோட இன்னர் லைனிங் தான் endometrium. That sheds every month. ஏன் ஷெட் ஆகுது? ஒவ்வொரு மந்த்தும் ஒரு ஃபீமேலுக்கு ஒரு ஃபாலிக்கிள் ஓவரியில ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி ஓவரி. ஒரு ஃபாலிக்கிள் ஃபார்ம் ஆகுது, அந்த ஃபாலிக்கிள் டெவலப் ஆகுது, 14th day ovulation ஆகுது. Ovulation in the sense the ovum comes out. Then if a woman gets pregnant, this will form a corpus luteum and it will support the pregnancy. So என்ன ஆகுதுன்னா, இந்த ovulation அப்போ இந்த endometrium எப்படியே build ஆகிட்டே போகும். If this ovulation ends up in a pregnancy, this endometrium will, in this fetus, the embryo will be implanted in the endometrium and it will grow. Otherwise, the endometrium is shed.
So in a normal menstrual cycle, this endometrium will be shed at the 28th day. So it is not a 30-day cycle. A normal menstrual flow is a 28-day cycle, wherein the 14th day you have the LX surge. In the LX surge, normal menstrual cycle இருக்கும். PCOS இருக்கிறவங்களுக்கு இந்த LX surge ப்ராப்பரா இருக்காது, ovulation இருக்காது. ஏன் இருக்காது? You say it as polycystic ovaries. நார்மலா ஒவ்வொரு ஓவரியும் ஒவ்வொரு மந்த்தும் நிறைய ஃபாலிகல்ஸ் ரெக்ரூட் ஆகும். ஆனா ஒரு ஃபாலிகல் தான் டாமினன்ட் ஆகும். அந்த ஃபாலிகல் தான் ஓவலேட் ஆகி ஓவம் ரிலீஸ் பண்ணும். இந்த PCOS இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆகுது, நிறைய ரெக்ரூட் ஆகுது, எதுவுமே மெச்சூர் ஆகுறது இல்லை. ஸோ எதுவுமே மெச்சூர் ஆகல அப்படின்னா ஓவலேஷன் டசன்ட் அக்கர். ஸோ ஃபைனலி யூ டோன்ட் கெட் அ ஓவம் அண்ட் யூ டோன்ட் கெட் அ பிரெக்னன்சி. So mostly they end up with infertility. So நிறைய பேர் உடனே கூகுள்ல சர்ச் பண்ணி PCOS னு பார்த்தோம்னா நீங்க அப்செட் ஆக வேண்டாம். நீங்க பிரெக்னென்ட்டே ஆக மாட்டீங்க, இது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு வேர்டே ஒரு டாக்டரோட decision say it actually. Only tell us they will be fertile, but pregnancy will be a bit delayed. So this you should understand. So this LX surge doesn't occur with PCOS. So what happens is, again it comes in this slide. So LH is not appropriate. LH இல்லாதனால ovulation doesn't occur. எல்லா follicles-உம் sub-centimeter ஆகுது, everything goes for an atresia. And then there are more androgens. ஒரே ஒரு பாயிண்ட் தான், PCOS-ல there is hyperandrogenism. Androgenism னா என்ன? Androgens னா என்ன? You have many hormones like testosterone, dehydroepiandrosterone, sulfate, etc. Of all this, it is the total testosterone that is more important. This androgens level will be high in a PCOS women. This PCOS women have symptoms like, I come to the symptoms, they have more of acne, they have men like their mustache, excessive growth, hair on the face, they have frontal body symptoms. All this acne, hirsutism, all symptoms of hyperandrogenism. And also another thing is the sex hormone binding globulin. இது கொஞ்சம் எங்க மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ்க்கு நிறைய சொல்றது, but still you are also on par with us. You are already knowing it. Sex hormone binding globulin, because the sex hormone binding globulin is less, the testosterone binding to the globulin is less, you have more of free testosterone, and so the hyperandrogenism exists. So as I already told, there is anovulation. Anovulation and ovulation நடக்க மாட்டேங்குது, that is anovulation. So anovulation என்ன ஆகுது? progesterone hormone கம்மியாயிடுது. So these are the symptoms. இதுக்கு தான் நாங்க வந்து எங்களோட மெடிக்கல் டெர்மினால நெக்லஸ் பேட்டர்ன் சொல்லுவோம். அந்த ஓவரியோட அந்த கார்டெக்ஸ் ஏரியால there are many cysts. See, these are all cysts. இது டிபிக்கலா ஒரு PCOS இருக்கிறவங்களுக்கு ஸ்கேன் பண்ணோம்னா இப்படிதான் இருக்கும். ஸோ ஒரு ஃபாலிக்கல் மட்டும் டாமினன்ட் ஆகாம நிறைய ஃபாலிக்கல்ஸ் சப் சென்டிமீட்டர் சைஸ் வித் 10 to 12 follicles in the ovary. And so this is the necklace pattern of PCOS. This is the ultrasound finding. Ultrasound scanner தான் இந்த finding இருக்கும். அதுக்கப்புறம் menstrual irregularity. Menstrual irregularity நிறைய children வந்து PCOS இருக்கிறவங்களுக்கு adolescence என்ன? Any age between 10 to 19 is adolescence. நான் மெயினா adolescent PCOS பத்தி தான் பேசுறேன், because நீங்க அந்த ஏஜ் குரூப்ல இருக்கீங்க. இந்த adolescence வந்து என்ன ஆகுது அப்படின்னா, the menstrual irregularity என்ன? நார்மலா as I told you, you will have a cycle every 28 days, but in PCOS periods will be once in 2 months, once in 3 months. சில girls வந்து ஹாப்பியாவே இருப்பாங்க, ஓகே பீரியட்ஸ் வரலைன்னா ஜாலி தான், செம ஃப்ரீயா இருக்கலாம். No. Hereafter, you should see that every one of you, if at all you are having some menstrual irregularity, you see that you should menstruate within at least 40 days. 30 days for periods varatalum 40 days பொறுவாவது வந்துடணும். ஏன்னா the periods வந்து இப்படி டிலேட் ஆகுதுன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச பிக்சர்ல அந்த எண்டோமெட்ரியம் இருந்தது இல்லையா, அந்த எண்டோமெட்ரியம் பில்ட் ஆகிட்டே போயிட்டு ஈஸ்ட்ரோஜன் நிறைய இருக்கும், ப்ரொஜெஸ்டரான் கம்மியாக இருக்கும். பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய பேஷண்ட்ஸ் ஹிஸ்டரியே சொல்லுவாங்க, மேடம் 3 months ஒரு பீரியட்ஸ் வருது, வந்தால் 15 நாளைக்கு போகுது, 20 நாளைக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க, either we will have a delayed cycle
or you will have a delayed cycle with prolonged flow, or you will not get periods flowவே இருக்காது, ரொம்ப கம்மியா இருக்கும். So all sorts of menstrual irregularity you will get in PCOS. And then hirsutism, I already told you, உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம்னால you get acne. ஆக்னின்னு உடனே வெறுமனே ஜஸ்ட் இந்த ஒவ்வொரு பீரியட்ஸ் முன்னாடி சில கேர்ள்ஸ் வந்து ஒரே ஒரு பிம்பிள் வரும், அது ஆக்னி கிடையாது. You should get at least more than 10 to 12 lesions. ஒரு சைடுல ஒரு கண்ணத்திலே வந்து 10-12 ஆக்னி க்ளோஸா இருந்தா எப்படி, அத மாதிரி இருந்தாதான் it is something pathological. Just getting one pimple in a flow, it is not going to be PCOS. Hirsutism I told you. Another thing is biochemical evidence. Biochemical evidence na we measure the total testosterone in the person. PCOS ஒரு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை ப்ரூவ் பண்றதுக்கு either you should have clinical symptoms like acne, hirsutism, menstrual irregularity, or blood ல வந்து total testosterone கூட இருக்கும் மீனா. CHAS, DHA na வந்து there are other reasons also where that will be raised. Adrenal tumors, ovarian tumors கூட அது raise ஆகும். But PCOS ல total testosterone is raised. Free testosterone is also raised, but free testosterone measure பண்றது கொஞ்சம் லேப்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். So we normally don't do free testosterone, we do total testosterone. This is acanthosis nigricans. Obese individuals, they will have this sort of a lesion in their neck. இந்த மாதிரி நெக்ல ஒரு லீஷன் இருந்துச்சுன்னா that is called acanthosis nigricans. இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த மாதிரி பார்த்துட்டோம்னாலே we say this individual is having insulin resistance. நார்மலா நம்ம பாடியில இன்சுலின் செக்ரீட் ஆகுது, அது குளுக்கோஸ் மெட்டபாலிசம்க்கு ரொம்ப முக்கியமான ஹார்மோன். இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு அந்த இன்சுலின் வந்து doesn't go and act in the muscle. So insulin level is high in the blood. Whatever insulin is secreted is not acting on the cells. So there is insulin resistance. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடுத்த டைப் ஆஃப் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால கார்டியக் டிசார்டர்ஸ், அதர் கார்டியோவாஸ்குலர் டிசார்டர்ஸ்லாம் வந்து we as medical personnel we talk about insulin resistance the most. So நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் இருக்கும். So hair loss கொஞ்சம் அப்படியே முடி கொட்டும், frontal baldness வந்துடும். So these are the symptoms. இதில் வந்து எல்லா symptomsம் மேடம் எல்லாமே சொல்லிட்டேன். So menstrual irregularity, delayed cycles, hirsutism, acne, you have what to say, other thing is high testosterone, I told about insulin resistance, mood changes. நிறைய பேருக்கு anxiety, depression இருக்கும். நிறைய பேர் obese ஆயிடுவாங்க. obese ஆனவங்க அதுவே வந்து உங்களுக்கு ஒரு mental stress-ஆ இருக்கும். There is nothing wrong on that part, but still அந்த weight கேரியும் வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்ம முடிஞ்ச அளவு அந்த weight வந்து கம்மி பண்றதுக்கு we should do some exercise and come to the treatment part of it. So these are all the PCOS associations. ஏன் PCOS பத்தி இவ்வளவு பேசணும்? After all period irregular-ஆ இருக்கு, அதை கட் பண்ணிட வேண்டியதானே மேடம்? அதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ PCOS பத்தி இவ்வளோ பேசுறீங்க? கொஞ்சம் weight கம்மி பண்றோம், period regular பண்ண டேப்லெட் இருக்கு போகும்போது இப்போ you have PCOS now. Further, once you get married, there are problems with fertility. Conceive ஆகிறது problems இருக்கும். That's what I mentioned as infertility. Then obesity, weight பயங்கரமா போட்டுருவாங்க. How will you calculate obesity? If you have an idea, what will you measure? BMI. What is BMI? How do you calculate? Weight in kilograms by height in centimeters the whole square. அது நார்மலா எதுக்கு கீழ இருக்கணும்? It should be between 18.5 to 24 points. So you have it as 25 in your mind. 18.5 to 24.9. 25 உள்ள இருக்கும். அதான் normal BMI. Anything more than that is obesity. So this is how we calculate. Now obese இருக்கனா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். Measure my weight and height and then see the BMI, and then you can label it as obesity, morbid obesity and so on. And there are treatment for obesity also. As once they conceive, அதோட முடிஞ்சது இல்லை. இவங்க கன்சீவ் ஆன பிறகு அந்த மதருக்கு வந்து நிறைய சான்சஸ் அவங்க பிரெக்னன்சி அப்போ அவங்களுக்கு பிபி வர்றதுக்கு, அது சொல்லுவாங்க தமிழில் உப்புச்சத்து வந்துருச்சு அப்படின்னா, கால் வீக்கமாக இருக்கும், பிபி ஹையாக இருக்கும், we call it as pre-eclampsia. Then they are more prone to develop gestational diabetes. Pregnancy அப்போ வர diabetes பேரு gestational diabetes. That will invariably go on after the mother delivers the baby, will come back to normal. But still, some percentage of women will get into diabetes after that.
அந்த GDM முடிந்த GDM சொல்லுவோம், gestational diabetes. After GDM goes away, she gets into chronic diabetes 10%. அதனால தான் importance ரொம்ப இருக்கு. So there are more chances for abortion because progesterone கம்மியா இருக்கிறதுனால. Then you have metabolic derailments. Metabolic derailments metabolic syndrome ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். அதாவது அந்த PCOS இருக்கிறவங்களுக்கு வந்து the waist circumference ஜாஸ்தியா இருக்கிறது, anything it should be less than 80 centimeters in a woman waist circumference. Then they will have slightly raised BP. Normal BP எவ்வளவு இருக்கணும்? 125 80. Anything more than 130 they 85. Then when the fasting sugar is more than 126, the good cholesterol HDL will be less, the bad cholesterol triglycerides will be more. இதெல்லாம் வந்து comes under a syndrome called metabolic syndrome. So PCOS இருக்கிறவங்களுக்கு இந்த metabolic syndrome வரதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால தான் இந்த PCOS பத்தி இவ்வளவு ரொம்ப சொல்லணும். இந்த மாதிரி PCOS இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வரலாம். அப்ப once you get a PCOS, after you complete your family, அதோட கதை முடிஞ்சது இல்லை. அப்புறம் ஒவ்வொரு வருஷம் போய் டாக்டர்கிட்ட பிபி செக் பண்ணணும், சுகர் செக் பண்ணணும், வெயிட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். Then you have psychosocial outcomes as I told, anxiety, depression. ஒரு நெகட்டிவ் இது நம்மளுக்கு வெயிட்டாக இருக்கணும். They start eating more, they started eating. But இங்கே நான் பார்த்த அளவுக்கு நீங்கள் எல்லாருமே அவ்வளவு ஒபீஸாக ரொம்ப இல்லை. எல்லாருமே ஓரளவுக்கு you are all normal as overall as I see. Then you have the last important thing is endometrial carcinoma. What is endometrial carcinoma? It is nothing but uterine cancer. So PCOS இருக்கிறவங்களுக்கு uterine cancer வரதுக்கு நிறைய chances இருக்கு. ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்கள் வீட்டில் அக்கா, அத்தை, சித்தி இந்த மாதிரி அந்த அடுத்த ஏஜ் குரூப்ல இருப்பாங்களே about 35 அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து PCOS இருக்கிறவங்களா இருந்தால் you should alert them. You see that your PCOS, if you are a PCOS, you see that you get your periods regularly, have your weight under control, check your blood sugar every year and see that it is normal, because and the endometrium and the inner lining of the endometrium ஒவ்வொரு மந்த்தும் பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா ஷெட் ஆகிடுது. PCOSல ஷெட் ஆக மாட்டேங்குது, லேட் பீரியட்ஸாக இருக்குது. ஸோ எண்டோமெட்ரியம் பில்ஸா எண்டோமெட்ரியல் பில்டப் ஆகி எண்டோமெட்ரியல் ஹைப்பர்ப்ளேசியா வந்தது. எண்டோமெட்ரியல் ஹைப்பர்ப்ளேசியாவுக்கு அப்புறம் they go for endometrial carcinoma. So this is uterine cancer. இந்த ஒரு பாயிண்ட் உங்கள் மனசில் எல்லாருக்கும் வந்துச்சதுனால நீங்கள் யார்ட்டையும் பேசும்பொழுது PCOS பற்றி என்ன எதுக்கு பயப்படணும், அல்டிமேட்லி they may land up with the uterine cancer. That's it. So but still the ovaries வந்து ஸ்கேனில் பார்க்கறதுக்கு நிறைய சிஸ்டிக்கா இருக்கு இல்லையா? அந்த சிஸ்டிக்கா இருக்கு. இப்போ நிறைய பேஷண்ட்ஸே வராங்க, ஒரு 17-year-old சைல்டு கூட்டிகிட்டு வராங்க, கேர்ள் சைல்டு டாக்டர் கிட்ட எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டு மருந்து பீரியட்ஸை ரெகுலராக வரல, ஸ்கேனில் வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐம் பாதர்ட், ஐம் வரிடுவாங்க அந்த மதர். பட் வாட் ஐ சே இஸ், ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணி மெனார்கி வந்த பிறகு ஃபர்ஸ்ட் 3 years ஆஃப் லைஃப் அவளோட ஓவரி வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ பாலிட்டிக்ஸ் நிறைய இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வெறும் ஒரு ஸ்கேனை மட்டும் வச்சு PCOSன்னு ஒரு டயக்னோசிஸ்க்கு வரக்கூடாது. அந்த பாயிண்ட் நீங்கள் எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுட்டு PCOSன்னு சொல்லிட்டு யூ ஷுட் நாட் கெட் வரி. ஏன்னா லீன் PCOSன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. எல்லா PCOSக்கும் ஒபீஸாக குண்டாக இருக்க மாட்டாங்க, லீனாக இருப்பாங்க சிலர். பட் ஸ்கேனில் மட்டும் அந்த PCOS நான் காமிச்சேன்ல, அந்த நெக்லஸ் காட்டாங்க, அது மாதிரி இருக்கும். ஸோ வெறுமனா ஒரு அல்ட்ராசவுண்ட் பிக்சரை வச்சு யூ ஷுட் சே இட் இஸ் PCOS. யூ ஷுட் ஹேவ் அதர் symptoms what I told, when abnormalities, acne, hirsutism, biochemical hyperandrogenism அதெல்லாம். ஸோ இதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது acne and oligomenorrhea. ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 2 to 3 years பீரியட்ஸ் ரெகுலராக இருக்காது. பிகாஸ் அவளோட ஹைப்போதலமோ பிட்யூட்டரி ஓவேரியன் ஆக்சிஸ் அப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஸோ இட் இஸ் டியூ டு தி இம்மெச்சூரிட்டி ஆஃப் தி ஹைப்போதலமஸ். ஸோ ஏஜ் அட்டன் பண்ணி 2 to 3 years ரெகுலராக வரலன்னு சொல்லிட்டு ஒரு மதர் கவலைப்பட வேண்டியதில்லை. After 3 years, ஒரு மெனார்கி அட்டைன் பண்ணி 3 years கழிச்சு, அதில் இந்த டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ எல்லாமே நான் லேட்டஸ்ட்டாக ரீட் பண்ணிட்டு தான் இப்போ உங்களுக்கு ஸ்பீச்சுக்கு வந்திருக்கேன். What they say is 8 years post menarche, ஏஜ் அட்டன் பண்ணி 8 years வரைக்கும் don't diagnose PCOS unless you see it is frank. Based on ultrasound alone, we are not supposed to say it is PCOS. So இந்த மாதிரி ஒரு பிக்சர் பார்க்குறோம், ஒரு பேஷண்ட் irregular பீரியட்ஸே வரலை ஒருத்தவங்களுக்கு, menstrual nerve condition இருக்கு. ஸோ எடுத்த உடனே நம்ம மைண்டில் PCOS வரக்கூடாது. ஒரு கேர்ள் சைல்டை பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் பீரியட்ஸே 3 மாசமா வரலன்னா இப்படியே தான் லேட்டாக தான் வந்துட்டே இருக்கு,
அப்படின்ட்டு விட முடியாது. ஃபர்ஸ்ட் திங் as a doctor what I will do is physiological இருக்கா, ஏஜ் அட்டன் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது, முதல்ல எப்படி வந்தது, ஸோ இது physiological 2-3 இயர்ஸ்ல மாறிடும், ஸோ physiological எடுத்துக்குவேன். அடுத்து நான் ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் I should rule out the pregnancy. See in this era what we see is we see many, not many, at least we spot out 1 or 2 cases. So always we rule out the pregnancy. And the next thing is hypothyroidism. இப்போ thyroid level கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, TSH அப்படின்னு பாப்பீங்க, blood reportsலாம் யாராவது நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தைராய்டு கூடிடுச்சு மேடம் அப்படிம்பாங்க. தைராய்டு கூடுறது இல்லை, தைராய்டு ஹார்மோன்ஸ் உடம்புல கம்மியாகும் பொழுது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் கூடும், TSH தான் ரிலீஸ் ஆகும் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா. ஸோ தே வில் ராங்லி சே அஸ் தைராய்டு கூடிடுச்சு மேடம் அப்படிம்பாங்க. ஸோ whenever the TSH is high it is hypothyroidism. அந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு வெயிட் கெயின் வரும், menstrual irregularities வரும், பார்த்தா PCO மாதிரியே இருக்கும். as a doctor we should check the thyroid profile and then come to a conclusion this is something to do with hypothyroidism, this is not PCOS. அதே மாதிரி ஹைப்பர்ப்ரோலாக்டினிமியா, prolactin ஒரு ஹார்மோன் இருக்கு, அந்த prolactin ஹார்மோன் வந்து ஹையா இருக்கும்போது they also will have amenorrhea, menstrual abnormalities. So இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே as a doctor we will rule out. Cushing's diseaseங்கிறது cortisolங்கிற ஹார்மோன் எக்ஸஸா இருக்கும், அதுல மைக்ரோ வீசா இருப்பாங்க. Then you have a non-classic congenital adrenal hyperplasia. இந்த கண்டிஷன்ல வந்து விமனா இருப்பாங்க, அவங்களுக்கு கிளைட்டோரிஸ் அந்த எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ்ல கிளைட்டோரிஸ் திடீர்னு க்ரோ ஆகும், கிளைட்டோரோமெகாலின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து இந்த சப்ளிங் ஹைட்ராக்சி ப்ரொஜெஸ்டரோன் லெட்டஸ்ல பார்ப்போம், அது கையா இருக்கும். அப்புறம் as I told you the DHEAs, ovarian tumors, adrenal. So as a doctor when a patient comes to the menstrual abnormality எங்க மைண்ட்ல இதெல்லாம் ஓடும், ஓகே இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிட்டு தான் we call you as PCOS. So ஏன் earlier diagnose பண்ணணும், இந்த மாதிரி ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம் இருக்கிறவங்களுக்கு they go for ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அந்த மாதிரி ப்ராப்ளம் சீக்கிரம் வந்துடுது. ஸோ இவங்களை ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசத்தை முதலே டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா இவங்களுக்கு ஃபர்தரா காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்க்கலாம். ஆண்ட்ரோஜெனிஸ்லாம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு முக்கால்வாசி கார்டியோவாஸ்குலர் சிம்டம்ஸ் அவ்வளோ ஈஸியாக வரதில்லை. நெக்ஸ்ட் இன்னொரு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி PCOS காரங்களுக்கு ஓவரியில் வந்து அந்த ரிசர்வ் சொல்லுவோம், அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் நார்மல் ஆர் இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் அ குட் பாசிட்டிவ் இமேஜ். As I told you, up to 8 years we don't diagnose PCOS, and then the ovarian size and volume up to 20 years is growing ovaries, அதனால கூட இருக்கும். ஸோ வெறுமனே அல்ட்ராசவுண்ட் பிக்சர் வச்சு we don't come to a diagnosis. And so coming to the management, how are we going to manage a patient? So patient வராங்க, periods regular இல்லை, weight போட்டுட்டே போகுது மேடம். ஸோ first thing is you always say lifestyle modification. Lifestyle modification, you have to be careful with the diet and you have to exercise. Diet அப்படின்னா இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஓபிலாம் பேஷண்ட் இருந்தாங்கன்னா மேடம் இவ வெளியில போனா ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்குறாங்க, எப்போ பார்த்தா வீட்டில் ஜஸ்ட் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி போன்லெஸ் சிக்கன் ஏதாவது இஷ்டமா நிறைய புதுசாக இருக்கு, எனக்கே சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. பேஷண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, திஸ் உட்கார்ந்த இடத்துல ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, எதையாவது பார்த்துக்கிட்டே நல்லா பொறிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க, சிப்ஸ் லேஸ் குக்குரே. இந்த மதர்ஸும் ஒர்க்கிங் மதர்ஸாக இருக்காங்களா, சண்டேஸ்ல யாருமே சமைக்கிறதே இல்லை. ஸோ எல்லாரும் ஃபேமிலியாக போய் பக்கெட் பிரியாணி வாங்கி நல்லா கையில் ஒரு கோகோ கோலா பக்கத்தில் வச்சுட்டு பிரியாணி முடிச்சுட்டு அந்த சிக்கன் 65 போன்லெஸ் ஃபிஷ்ஷு ஏதோ எக்ஸப்டாக என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எதை பிடிச்ச ஒரு ஹோட்டல் நிறைய இருக்குது. இப்போ மதுரையில் நிறைய இருக்குது, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒரு நல்ல ஹோட்டல் கிடைக்கிற அளவு போயிடுச்சு. ஸோ we are going into era where நம்மளோட டயட்டே நமக்கு எதிரியா இருக்கு. ஸோ நீங்களாம் யங்ஸ்டர்ஸ், நீங்க நாளைக்கு உங்க ஃபேமிலி உங்க சில்ட்ரன் நீங்க அந்த ஸ்டேஜ் அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போக போறீங்க, அடுத்து யூ ஆல் கெட் மேரி. ஸோ ஒன் திங் இஸ் டோன்ட் பி victim to the food that is readily available. All these food what we get in the hotel, what we order, எல்லாத்துலேயுமே நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு. They have many coloring agents. அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அது ஜீனையே சம்டைம்ஸ் இட் சேஞ்சஸ்ங்கிறாங்க. அது இப்போ எபிஜெனெடிக்ஸ்னு ஒன்று வந்துட்டு இருக்கு. ஸோ வாட் they say is don't go for these processed foods. வீட்டில் செய்கிற உணவு சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் இப்போவே கொஞ்சம் ட்ரெயின் ஆகிடும். இப்போல்லாம் முன்ன மாதிரி ஒரு சாயங்காலம் சுண்டல் வச்சு வீட்டில் அம்மா கொடுக்குறது, சுண்டல் வச்சு கொடுத்தேன். எத்தனை வீட்டில் சுண்டல் வைக்கிறாங்க சாயங்காலம் கைக்கு கொண்டு ஓச்சா வெரி குட்.
Oh, that is the secret that you are looking. So இந்த processed foods தான் நமக்கு முதல் எதிரி. அதுக்கு தான் obesity வருது. obesity வந்துருச்சுன்னா அடுத்து டயபெட்டிஸ் வந்துருது சீக்கிரமே. இப்பெல்லாம் முன்ன மாதிரி 60 வயசுல சுகர் வரதில்ல. ஓபிலே பார்த்தீங்கன்னா 35 வயசுலயே ஒரு பேஷண்ட் நான் இப்பெல்லாம் நிறைய கெஸ் பண்ணி பார்ப்பேன். ஓகே பார்த்தா சுகர் டயபெட்டிஸ் நிறைய. இந்தியா இஸ் தி செகண்ட் கேபிட்டல் ஆஃப்டர் சைனான்னு இருந்துச்சு. எப்படி பாப்புலேஷன்ல சைனாவை முன்னிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டோமோ அதே மாதிரி டயபெட்டிஸ்லயும் செகண்ட் கேபிட்டல். ஸோ அதுக்கடுத்து எக்ஸசைஸ் என்ன பண்றது? காலையில காலேஜுக்கு போகணும் மேடம், சமையல் பண்ணணும், அப்புறம் அசைன்மெண்ட் பண்ணணும், அப்புறம் அது இருக்கு எக்ஸசைஸே பண்ணவே முடியாது மேடம், ரிலி ரொம்ப கஷ்டம் அப்படின்றவங்க. நோ நோ நோ, நீங்க இப்ப இருந்து எல்லாருமே யூ ஆர் ஆல் லுக்கிங் நார்மல் வெயிட். என் பார்வைக்கு யூ ஆர் லுக்கிங் ஓகே. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் எக்ஸசைசிங் hereafter. 30 minutes of exercise 5 times a day, moderate exercise. எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போனா டேடி கூட்டிட்டு போக மாட்டாங்க, மம்மி கூட நடந்து வர மாட்டாங்க. ரோடெல்லாம் சும்மாவே ஸ்மார்ட் சிட்டி அதுன்னு கூட்டி போட்டிருக்கான். மழை வேற விழுது, கல்லு மரடமா இருக்கு, நடந்தா விழுந்துட்டா காயமாயிடும். யூ ஆர் நாட் ஏபிள் டு வாக். வீடு எல்லா வீட்லயுமே ஃபிளாட்ல இருக்காங்க. 10க்கு 10 ஒரு ரூம் இருந்தா கூட போதும். நீங்க அதையே ஒரு டான்ஸ் பண்ணலாம், ஒரு அரை மணி நேரம் ஒரு டான்ஸ் போட்டு பிடிச்ச டான்ஸ் போட்டு டான்ஸ் ஆடலாம். ஆல்வேஸ் ஒன்றும் இல்லை, நான் பேஷண்ட்லாம் நான் சொல்றது சிம்பிளா கிட்ஸ் எக்ஸசைஸ் யூடியூப்ல போடுங்க. கிட்ஸ் எக்ஸசைஸ்ல ஒரு 10 மூவ்மெண்ட் போதும். ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் கவுண்ட் ஆஃப் 15, கவுண்ட் ஆஃப் 20, 10 seconds பிரேக் அப்படிங்கும். திரும்ப அடுத்த மூவ்மெண்ட் வரும். யூ ஸ்டார்ட் டூயிங் சம் கிட்ஸ் எக்ஸசைஸ். ஒரு 15 minutes ஓடும், அதையே ரிப்பீட் போடுங்க. திரும்ப 15 minutes கேன் டூ. அதர்வைஸ் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. நீங்க யோகான்னு போட்டாலே வெயிட் லாஸ் யோகா அதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ anyhow you should exercise 30 minutes per day, 5 times a week, moderate exercise. Okay? You can go for swimming, dancing, I told you. Garden இருந்தா gardening பண்ணலாம். இதனால ஆகலாம் பண்ணும். Then you have oral contraceptive pills. Oral contraceptive pillsனா pregnancy-யை தடுக்கிறதுக்கு மட்டும்தான் contraceptive pills கிடையாது. இந்த மாதிரி PCOS இருக்கிறவங்களுக்கு periods ரெகுலரைஸ் பண்றதுக்கு we use contraceptive pills at least for 6 to 9 months. அது இந்த ஹிர்சூட்டிசம் இருக்கிறவங்களுக்கு, இந்த ஹேர் இருக்கிறவங்களுக்குலாம் we give for 9 months. அதுல நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அது அந்த ஆண்ட்ரோஜன்ஸை குறைக்குது. அப்புறம் இந்த ஹிர்சூட்டிசம் இருக்கிறவங்களுக்குலாம் we give மெஃப்ரோக்விட்டின்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்கு. ஸோ there are treatment, எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணலாம். ஸோ oral contraceptive pills we give for regularizing the cycle. Not only we should give oral contraceptive pills, we can also give only progesterone for 5 times in a week. Madam, daily மாத்திரை 21 நாளைக்கு கண்டினியூஸா சாப்பிடணும். இடையில நிப்பாட்டிட்டா இடையில ப்ளீடிங் வரும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஒவ்வொரு சைக்கிளும் கடைசி 5 days மட்டும் progesterone கொடுக்கணும். Other thing is metformin. metformin என்னது? யாராவது ஒரு சொல்லுங்க, metformin என்ன ட்ரக்? உங்க வீட்ல யாராவது சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தா தெரிஞ்சுக்குமே. So metformin is an anti-diabetic drug. It is primarily it was given for diabetes. It is a insulin sensitizer. Earlier already சொன்ன insulin resistance ன்னு சொன்னேன் இல்லையா? metformin வந்து it is an insulin sensitizer. It is used in the treatment of PCOS. We give up to 1500 mg per day. So metformin எழுதி கொடுத்துட்டாங்க, டாக்டர் சுகர் மாத்திரை எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு பேஷண்ட் வந்துவாங்க, அடுத்த நாளே வந்துவாங்க. இல்லாட்டி யூடியூப்ல இதில் பார்த்துருவாங்க, கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருவாங்க. மேடம் தப்பா கொடுத்துட்டாங்க, யார்கிட்டயோ பேசிக்கிட்டே தப்பா மெட்ஃபார்மின் எழுதிட்டாங்கன்னு நினைச்சுப்பாங்க. நாட் ஸோ. மெட்ஃபார்மின் இஸ் அ இன்சுலின் சென்சிடைசர் யூஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் PCOS. தென் ஃபார் பிரெக்னன்சி, இப்போ ஒரு மேரிடான உமன் வராங்க, PCOS இருக்காங்க, பேபி இல்லைன்னா we have drugs like clomiphene, we have drugs like letrozole, அப்படி drugs எல்லாம் இருக்கு. அது ஃபாலிக்கலை டெவலப் பண்ண வைக்கும். ஸோ there are drugs to make them pregnant. அதுல வரட்டால் we have follicle stimulating hormone, அதனால ட்ரீட்மெண்ட் இருக்கு. So PCOS baby இல்ல infertile இருக்காங்கன்னா we have treatment for them, don't worry, they needn't worry. Then there are recent drugs like DGO, myoinositol அப்படின்னு சில ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது மெட்ஃபார்மினுக்கு ஈக்குவலா ஒர்க் பண்ணுது, பட் இட் இஸ் அ காஸ்ட்லி ட்ரக். மெட்ஃபார்மினுக்கு கொஞ்சம் வாமிட்டிங், டயரியா, அப்டாமின் ப்ளோட்டட்னஸ்லாம் இருக்கும். இந்த DGO, myoinositol அப்படி சிம்டம்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் கம்மிங் அப் அண்ட் we have seen good results. It leads to ovulation also. So last thing is PCOS patients need regular follow-up. So இப்போ நான் சொல்ற பாயிண்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. PCOS இருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஓகே மென்ஸ்ட்ரல் ரெகுலாரிட்டி இருக்கா, வெயிட் கெயின் இருக்கா, ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம் இருக்கா,
இருக்கா, ஸ்கேன்ல PCOS பிக்சர் இருக்கா, டயக்னோஸ் பண்ணிடுறோம். So if at all they have PCOS, we have to see that they should go for a they shouldn't develop hypertension, they shouldn't develop a diabetes, they shouldn't go for a metabolic syndrome, they shouldn't land up with the endometrial cancer. So அதுதான் needs follow-ங்கிறது. That is the thing I have underlined in the last slide. So this is just a picture to tell you we have to eat lot of vegetables. நிறைய வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, மேடம் காய் வச்சா சாப்பிடவே மாட்டாங்க, மேடம் காயெல்லாம் ஓரத்தில் வச்சுருவான். நம்ம காய் தான் சென்டரில் ரைஸ் இருக்கிற இடத்துல காய் இருக்கணும், காய் இருக்கிற இடத்துல சாதம் இருக்கணும். நான் வெயிட் குறைவாக இருக்கிறவங்களுக்குலாம் நான் சொல்கிற ஒரே பாயிண்ட், யூ ஜஸ்ட் டேக் 100 to 150 grams of rice, not more than that. நிறைய பேர் பட்டி கிடக்குறாங்க, நிறைய இதில் பார்த்துட்டு பேக்கியோ டயட்டு, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், இதெல்லாம் நிறைய திங்ஸ் ஆர் கம்மிங் அப். But why I used to say is have plenty of vegetables and fruits. Fruits வந்து இப்போ நீங்கள்லாம் டெய்லி அட்லீஸ்ட் 400 grams of fruits எடுக்கணும். ஒரே ஃப்ரூட் சாப்பிட வேண்டாம், அசால்ட்டடாக கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சம் கிரேப்ஸ், கொஞ்சம் ஆரஞ்சு எல்லாமே வாங்கி எல்லாம் சேர்த்து 400 grams. So you see that you all take 400 grams of fruits per day, it will be healthy for you. Then so this is a diet chart I have just told you. Clean proteins, மட்டனே சாப்பிடக்கூடாது, சிக்கனே சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, அதுலேயும் ப்ரோட்டீன் தான் இருக்குது. The form which you take, ரொம்ப போட்டு எண்ணெயில் வறுக்கிறது, that is not the preferred. ஃபிஷ்ஷே எடுக்கலாம், குழம்பு ஃபிஷ்ஷை சாப்பிட்டா ரொம்ப நல்லது, ரோஸ்டட் ஃபிஷ்ஷை சாப்பிட்டா. So meat also contains only protein and fat in desired percentage. You all know நம்ம உடம்புக்கு வந்து 60% carbohydrates நம்ம டயட்ல வேணும். Daily 50 to 20 grams protein வேணும். So this is what the diet I told you. Next. So this is just a picture of the various asanas. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவது, நீங்கள் அழகாக யூடியூப்ல பார்த்து கூகுளில் போய் பார்த்து ஆசனாஸ் வெயிட் லாஸ் யோகா அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே வந்துடும். ஸோ இது எல்லாமே anything, see that you exercise for 30 minutes. Next. So இதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி புஷ்அப்ஸ், பிளாங்க், இந்த போசஸ் எல்லாமே இந்த கிட்ஸ் எக்ஸசைஸ்ல வந்து 10 times 15 times அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அனிமேட்டடாக இருக்கும். இந்த ஆல்டர் பண்ணுறது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரு மாதிரி ஈஸிபிளாக இருக்காது. ஸோ these are all the push-ups, beginner workout. So thank you dear children for your patient hearing. I really love talking to you all. It's a prestigious opportunity. I should thank the team and everybody for giving me such an opportunity to speak in this auditorium. Just my husband would be thinking as a student he would have organized me Rothack Club in the same auditorium, and he would have having fond memories. I should thank Salina Madam for coordinating the community college. Thank you, Madam. Thank you. I have got questions now. Just I'll get the question. One of you put up your hand and you can answer. Okay? So one of you get up and say what is PCOS. You should get up and answer. Then I can give the answer. Sit down. Good. Madam. Baba, come. The next question. Soon after I tell, one of you should raise your hands and tell and just come and get the list. That's all. Okay? Who are the two scientists who coined the word? Just come. Anybody? Start answering. See then? 11th. Okay, good. Come. Okay? What are the three salient symptoms? முக்கியமான 3 symptoms என்ன? Come on, just சொல்லி வைங்க. வந்து சொல்லிட்டு அப்படியே கிளிக் பண்ணுங்க. Three symptoms. Start it.
possible in PCOS. Okay, come on. What's answer? What's answer? What's your answer? Endometrial cancer. Good. Okay, someone. But I'm not very sure. I am really very happy to meet our interaction. Okay. One of you later can see what are all the PCOS associations. எதை பத்தி கவலைப்படுறோம்? PCOS வந்துச்சுன்னா என்ன வந்துரும்? Answer da. Ma'am. Okay. Association. என்னெல்லாம் வரும்? Ma'am, actually இல்லடா. PCOS வந்துச்சுன்னா என்ன கண்டிஷன்னா பின்னாடி எதிர்காலத்துல வரும்? Ma'am. Okay. என்னப்பா? Infertility good. Abortion. Very good come on. PCOS வந்துச்சுன்னா infertility வரலாம். Okay. இந்த பாப்பா. Okay. Next question you will answer. Okay. So infertility வரலாம், abortion வரலாம், hypertension வரலாம், diabetes வரலாம், obesity வரலாம். நான் சொல்றேன். Very good. Okay. What is the treatment for PCOS? What is the treatment? Okay, someone tell the answer. Ma'am, OC pills meant for okay, let's see that line. Mama, what name is it? Contraceptive pills for what? To regularize and also PCOS. Okay. Okay. Another one. இதோட சொல்லிருந்தல okay. Okay, one more question. Another treatment what was it சொல்லிட்டாங்க வந்து what is the treatment ma'am okay very good metformin சொல்லிட்டாங்க முக்கியமானது வேணா சொல்லுங்க first ma'am என்ன சொன்னேன் இந்துக்கு சொல்லுங்க நீ வாய்க்கலாம் but very good come on diet and exercise So now you get up and tell me what is BMI? Doctor, only word. Women. So the campus women staff plus women. Thank you, ma'am. Students, please go safely and reach your hostel within time. Thank you. First year freshers first போங்க.